உண்மையை சொன்னா வெக்கப்படுறப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன முகமே தெரியலையே. ரொம்ப நேரமா தரையத்தனை பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, அப்போ நான் வரேங்க. எப்போ? எது? நீங்க சொன்னது. நீங்க சொல்றப்போ. ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. அழகா இருக்கீங்க. நீங்களும் தான். அப்போ நான் கிளம்பட்டுமா? Another crazy girl. சித்ரா, என்ன சித்ரா இதெல்லாம்? யார் அது? எது கேக்குறீங்க? இல்ல, ஏற்கனவே சஞ்சய் விஷயத்துல. வாயை மூடுங்க. நானே இப்பதான் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டா இப்படி அபசகுணம் பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. இல்ல சித்ரா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. சொன்னா புரிஞ்சுக்க. ஏற்கனவே லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப நீங்க மட்டும் 2 பேரை லவ் பண்ணலாம், நான் லவ் பண்ணக்கூடாதா? இனிமே தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டீங்க, என்ன வேற மாதிரி பாப்பீங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏ மதி, குப்பை வண்டி வந்திருக்கு, குப்பையெல்லாம் எடுத்து போய் கொட்டு போ. சரிங்க அத்தை. ஏய், நீ என்னடி புதுசா சேலையெல்லாம் கட்டி இருக்க? கேக்குறேன்ல, சொல்லு. அம்மா, அது வந்து நான் தான் கட்ட சொன்னேன். கல்யாணம் ஆக போற பொண்ணு இல்லையா, அதான் சாரி கட்டி பழகிக்கணும்னு. அத சொல்ற கேண்டி 2 பேரும் திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறீங்க. எங்க நல்லாதான் இருக்கு, நீ குப்பை கொண்டு போய் கொட்டடி. அந்த பயம் இருக்கட்டும். சந்தோஷ், நான் சொல்லல உனக்கு ஒண்ணுனா மது எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருப்பான்னு. மதுவோட அம்மா திரும்ப இந்த பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க, நீ போகவே வேணான்னு சொன்னாங்க. நான் கேஸ வாபஸ் வாங்கியே தீர்வேன்னு அவ அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கா. இதுக்கு நீங்க ஓகே சொல்லனா நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டா. சாரி மது, என்னால உனக்கு ரொம்ப சிரமம் இல்ல. ஏய், நீ என் ஃப்ரெண்டுடா, உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? இல்ல மது, எங்க அம்மா அப்பாவே எனக்கு என்னன்னு போயிட்டாங்க. ஆனா நீ என் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்க, அதுக்காகவே உனக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பரவாயில்லப்பா. எங்க அந்த பிங்கி தூங்கி எழுந்துட்டானா? எங்க மது வரான்னு சொன்னவனே ஆள் பறந்துட்டான். இனிமே கம்ப்யூட்டர் இல்ல, கால்குலேட்டர் கூட தொட மாட்டான். பின்ன அந்த இன்ஸ்பெக்டர் இந்த கைதான படம் எடுத்ததுன்னு சொல்லி சொல்லி அடிச்சான். ரொம்ப அடிச்சிட்டாங்களா சந்தோஷ்? எனக்கு பரவாயில்ல. பிங்கிக்கு தான் இன்னும் 1 மாசத்துக்கு எதுவுமே சாப்பிட முடியாது, லிக்விட் ஃபுட் மட்டும்தான். அவ்வளவு அடியை வாங்கிட்டு தரையில ஏதோ தேடிட்டு இருந்தான். என்னடா தேடுறேன்னு கேட்டா என் கடவாப்பல காணடா மச்சிங்கிறான். எனக்கு வலியெல்லாம் மறந்து சிரிப்பு வந்துச்சுன்னா பாரு. என்ன மது, என்னை வச்சு காமெடி பண்றீங்களான்னு கேக்குறியா? சச்சே, அப்படிலாம் இல்ல. அப்படி நினைச்சிருந்தா நான் இங்க வந்திருப்பேனா? திரும்ப திரும்ப அதே ஏன்டா பேசுற? நீ எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்க மாட்டியோ அப்படியே தான் மதுவும். நம்ம 2 பேரும் ஒரே வேவ் லென்த்ல இருக்கோம் இல்ல மது? ஆனா நீ இப்ப பழைய மதுவா இல்ல. மது, நீ எவ்வளவு கேலப்பா இருப்ப, ஆனா அது இப்போ உங்ககிட்ட மிஸ்ஸிங். சாரி மது, அதுக்கு நான் தானே காரணம். ஆஹா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா? ஏய், நீ கொஞ்சம் சிரிச்சுதான் தொலையேண்டி. நீ என் ஃப்ரெண்ட், எனக்கு தெரியும் நீ தப்பு பண்ண மாட்டேன்னு. ஒருவேளை தப்பே பண்ணாலும் நான் உன்னை மன்னிச்சிருவேன். பிகாஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் மது. இது நாள் வரைக்கும் நான் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். முதல் முறையா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. இப்போ கூட என்னை விட பணம் தான் முக்கியம்னு தேடி ஏதோ ஒரு மூலையில ஓடிட்டு இருக்க என் அப்பா அம்மாவை விட எனக்காக உங்க அம்மாவே தூக்கி எறிஞ்சிட்டு வந்த உன்னை என் லைஃப்ல என்னைக்குமே மறக்க மாட்டேன்.
மது நீ இங்க என்ன பண்ற? உன்னை யார் இங்க வர சொன்னா? இந்த சந்தோஷ் ராஸ்கலால தேவையில்லாம எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? ஏன்டா அப்படி பண்ணன்னு கேக்குறதுக்கு தான் வந்தேன். பிரச்சனை சந்தோஷால இல்ல, உன்னாலதான். மது புரிஞ்சுக்க, இவன் வேணும்னே என்ன குடிக்க வச்சு படம் எடுத்திருக்கான். அவன் குடிக்க சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? இனிமே லைஃப்ல என்னைக்குமே குடிக்க மாட்டேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். ஆ, உங்க அம்மா 10,000 கோடிக்கு அதிபதி. அவங்க மேல சத்தியம் பண்ணா அதை அப்படியே காப்பாத்திடுவாரு. தேவையில்லாம என்ன பேச வைக்காத. மரியாதை இங்கிருந்து போயிடு. நான் என் லைஃப்ல பண்ண தப்பே உன்னை பார்த்ததுதான். உன்னால அசிங்கப்பட்டது போதும், முதல்ல நீ கிளம்பு. என்ன பேசுற மது? உன்னை கேவலப்படுத்தினது இவனுங்க. நான் உனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். நீ அவனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன எதிர்த்து பேசுற? வாயை மூடு, எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஒரு லோக்கல், அதனாலதான் உன் புத்தி அந்த மாதிரி இருக்கு. குடிச்சிட்டு அப்படி உளறி இருக்க. நீ அப்படி பேசலனா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. ப்ளீஸ் மது, இவனுங்களை நம்பாத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இப்ப நீ என் மேல இருக்கிற கோவத்துல தான் பேசுற. எனக்கு தெரியும் மது, நீ என்ன புரிஞ்சுக்குவ. சீ, ஏன் இப்படி எங்க போனாலும் சுத்தி சுத்தி வந்து டார்ச்சர் பண்ற? மது ஏன் டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ். டேய் நீ பேசாதடா. நட்ராஜ் பொறுமையா இரு. எந்த பிரச்சனை இருந்தா பேசிக்கலாம். டேய் டேய் நடிக்காதடா. என் மது என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தானே இவ்வளவு திட்டம் போட்டு பண்ண. இங்க பாரு, சந்தோஷ பத்தி ஏதாவது பேசுன அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன விட இவன் உனக்கு முக்கியமா போயிட்டானா? ஆமா, ஏன்னா இவன் என் ஃப்ரெண்டு. அப்ப நான் உன் லவர் இல்லையா மது? ஐயோ, அந்த வார்த்தையை சொல்லாத. வாந்தி வர மாதிரி இருக்கு. ப்ளீஸ் மது, என்ன வேணாம்னு சொல்லிடாத. ப்ளீஸ் ப்ளீஸ் மது. பாத்தியா, உன் பிச்சைக்கார புத்திய காமிச்சிட்ட. ஏய், அவனை வெளியே போக சொல்லடி. பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு. ஏய் நட்ராஜ், அவதான் சொல்றால பிடிக்கலன்னு. ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு? வா போலாம், ப்ளீஸ் வா போலாம். சாரி மது, சாரி. எல்லாம் என்னாலதான். என்ன வேணாம்னு மட்டும் சொல்லு. சந்தோஷ், அவனை தயவு செஞ்சு வெளியே அனுப்பு. பாஸ் ஐயோ, வாங்க டேய், பாஸ். எல்லாத்துக்கும் நீ தானே ஏய், யார் அடிக்க போற? அவ்வளவுதான் பாத்துக்க சொல்லிட்டேன். இங்க பாரு, இன்னொரு தடவை என்ன பார்க்கணும் பேசணும்னு நினைச்ச உன்னை செருப்பாலே அடிப்பேன். நான் சொன்னா செய்வேன்னு உனக்கே தெரியும். வெளியே போடா. நட்ராஜ் சொன்னா கேளு, வா போலாம். ப்ளீஸ் சொன்னா கேளு, வா போலாம். வா, பிரச்சனை பண்ணாம வா. சொன்னா கேளு, வா வா போலாம். வா நட்ராஜ். சாரி நந்தினி, கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க. சில நேரங்கள்ல எனக்கு தனியா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சௌரியமாவும் இருக்கு. உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குங்க. ஏன்? சொர்க்கத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே கல்யாணம்னு ஒன்று இல்லையா, அப்பாடா நிம்மதின்னு ஒரு மேல்நாட்டு கவிஞர் சொல்லியிருக்காரு. அதே தாங்க நானும் சொல்லுவேன். ச்சே, என்ன ஒரு டார்ச்சர். சாரி ரஞ்சினி, உங்கள் மூடை நான் ஸ்பாயில் பண்ணுறேன். அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுக்காக நான் வருத்தப்படலன்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என்ன அர்த்தம்? உங்கள் ஃப்ரெண்டு நான் சொல்கிறேன். இப்போது வேற ஏதாவது பற்றி பேசுவோம். இதுல என்னோட கவிதை வந்திருக்கு. ஐயோ, என்ன ரஞ்சினி நீங்க இத வந்தோடனே சொல்றது இல்லையா? எந்த பக்கம்? 38ஆம் பக்கம் பாருங்க. 38ஆ? என்ன சோமு, என் கவிதை உங்களுக்கு ஐயோ, பிடிக்கலையா? நீங்க வேற சூப்பரா இருக்குங்க. அப்ப சத்தம் போட்டு படிங்க. சிக்கலான சொற்கூடுகளை கட்டமைத்து கட்டவிழ்த்து குதித்து குதித்து எக்காலமிடும் அந்திமத்தின் கடைசி ஓலம் சகதிப்புழுக்களின் ஊடே புகுந்து கெக்கொலி காட்டி சிரிக்கும் நிறப்பிறகைகளின் கோர நாவுகள் யாரும் மற்ற வனாந்தரத்தின் பிரிதொரு நாளாய் அக்னி மூச்சுகள் நீயும் நானும் இளைப்பாரிய பால்வெளியில் நட்சத்திரங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன அத்தனையும். ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன சாப்பிடுறீங்க? 2 மாதுளம் ஜூஸ். ஓகே சார்.
உங்களுக்கு மாதுளம் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்குமோ? மாதுளம் மட்டும்தாங்க, ஆசிட் இல்லாத ஜூஸ். என் மனசுல இருக்கிற உங்க கவிதை ஆசிட் பட்டு அழிஞ்சிடக்கூடாது பாருங்க, அதுக்கு தான். நிஜமாவே என் கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சத்தியமா இப்படி ஒரு கவிதையை யாராலும் எழுத முடியாதுங்க. இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அம்மா, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? சாரி ரஞ்சினி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? பிடிக்கல. கல்யாணத்து மேல உங்களுக்கு அப்படி என்ன விருப்பு? ஆம்பளைங்கனாலே எனக்கு பிடிக்கல. ஆஹா, ஆரம்பிச்சிட்டாலே. அப்ப நான் +2 படிச்சிட்டு இருந்தேன். அப்ப எங்க ஸ்கூல் ஃபுட்பால் டீம்ல ஒருத்தன் இருந்தான். இப்ப கூட அவனோட உண்மையான பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா எல்லாரும் அவனை பிரேசில்னு கூப்பிடுவோம். அவனை எனக்கு பிடிச்சிருந்தது. அவனுக்கும் என்ன பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் தான் அவன்கிட்ட முதல்ல ப்ரப்போஸ் பண்ணேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவனுக்கு லவ் லெட்டர் டைப் பண்ணி அனுப்பணுங்கிறதுக்காகவே நான் டைப்ரைட்டிங் கத்துக்கிட்டேன். லெட்டரையும் கொடுத்தேன். அவனுக்கு என்ன பிடிக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டா சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு இதை அவன் பார்க்குற எல்லார்கிட்டயும் சொல்லி விஷயம் வீடு வரைக்கும் போயிடுச்சு. வீட்லயும் நான் லவ் பண்றது பிரச்சனை இல்லை. ஒரு பொண்ணு லவ் லெட்டர் எப்படி ஒரு பையனுக்கு கொடுக்கலான்னு பிரச்சனை பண்ணி அடிச்சு திட்டி ஒரு பொண்ணு லவ் பண்றதும் அந்த லவ் பையன் கிட்ட சொல்றதும் அவ்வளவு பெரிய குற்றமா? நாம எந்த உலகத்துல இருக்கோம்? அப்பத்துல இருந்து எனக்கு கல்யாணத்துல ஈடுபாடே இல்லாம போயிடுச்சு. அப்போ இவன் நம்மள எந்த லிஸ்ட்ல வச்சிருக்கா? வாழ்க்கையோட வினோதத்தை பாத்தீங்களா? கவிதையாவே வாழ்ற உங்களுக்கு ரசிக்க தெரியாத ஒரு லவர், ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசனையோட அனுபவிக்கணும்னு நினைக்கிற எனக்கு புரிஞ்சுக்க தெரியாத ஒரு வைஃப். எல்லாம் விதின்னு நொந்துட்டு போக வேண்டியதான். சாரி சோமு, எனக்கு இந்த கருத்துல உடன்பாடு இல்ல. கட்டுக்களை உடைங்க, விதிகளை மாத்துங்க. வாழ்க்கையை உங்க மேல யாரும் திணிக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய யாரையும் பறிக்க விடாதீங்க. ஹாய் ரஞ்சினி, எப்படிமா ஹலோ இருக்க? அங்கிள், நான் நல்லா இருக்கேன். உங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சார் யாரு? இவரை என்னோட ஃப்ரெண்ட் சோமு. ஹலோ சார். ஹலோ சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு இலக்கியம் படிச்சிட்டு இருக்கேன். ஓ, ரஞ்சினியோட கேஸா நீங்க? சாரி, நமக்கு அதுக்கும் ரொம்ப தூரம். ஓகே, யூ கேரி ஆன். சீக்கிரமா கல்யாண பத்திரிகை அனுப்புமா. சரி, நான் வரட்டுமா? uncle. பாய். வரேன் சார். என்ன ரஞ்சினி, யாரு இவரு? அவர் எனக்கு மாமா முறை வேணும். ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எதுக்கு? இல்ல, நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணா வச்சு பார்த்துட்டாருல்ல. அதனால என்ன? இல்ல, போகும்போது கல்யாண பத்திரிக்கை அனுப்ப சொல்லிட்டு போறாருன்னா என்ன அர்த்தம்? மறந்துடாதன்னு ஞாபகப்படுத்திட்டு போறாரு. இல்லைங்க, நம்ம ரெண்டு பேரும் தனியா உட்காந்துருக்கோம்ல, அதனால நம்மளை லவ்வர்ஸ் நினைச்சு சொல்லிட்டு போறாரு. இதுக்கு தாங்க நான் பயந்தேன். நான் ஆம்பளை, பரவாயில்ல. பாத்தீங்களா, உங்க ஆணாதிக்க புத்தி எங்க போனாலும் உங்களை விட்டு போக மாட்டேங்குது. சாரி ரஞ்சினி, என்னால உங்க லைஃப்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துதான். முதல்ல மத்தவங்கள பார்த்து பயப்படுறத ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல ரஞ்சினி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட நான் தனியா வந்து சாப்பிட்டதே இல்லை. என் கூட வரதுக்கு நீங்க எப்பவும் பயப்படவே வேண்டாம். நான் ஒரு ஆளை சூஸ் பண்ணா அவர் நிச்சயம் நல்லவரா தான் இருப்பாருன்னு எங்க வீட்ல எல்லாருக்கும் தெரியும். சோ இனிமே நீங்க என் கூட வரதுக்கு இந்த மாதிரி தயக்கம் வரவே கூடாது. சரிங்க. ஜூஸ் குடிங்க. சீக்கிரம் நம்ம வலையில மாட்டிக்குவா போல இருக்கே. தண்ணி இந்த சொம்புல இருக்குப்பா. தண்ணி
வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானப்பா. இந்தா. தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாம போறீங்களா? ஹலோ, நான் நடராஜ் பேசுறேன். சொல்லுங்க நட்ராஜ். நீங்க பண்றது சரியில்லை சந்தோஷ். என்ன பண்ண? இப்ப எதுக்கு தேவையில்லாம மதிக்கிட்ட இல்லாதையும் போலாதையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? யாரு? நானா? பின்ன யாரு? இத பாருங்க, மது உங்களுக்கு ஃப்ரெண்டு அவ்வளவுதான், ஆனா எனக்கு லவ்வர். என்ன நட்ராஜ், தண்ணி அடிச்சிருக்கீங்களா? இங்க பாரு சந்தோஷ், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி, அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணும்? எதுவும் பண்ணாம சும்மா இருன்னு சொல்றேன். எங்க லவ்வுக்கு நடுவுல இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு நீ யாரு? அதானே, நான் யாரு? இது சம்பந்தமா நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? இத பாரு சந்தோஷ், விளையாடாத. நாங்க எப்ப வேணாலும் ஒண்ணு சேர்ந்துக்குவோம். நாங்க லவ்வர்ஸ். ஐயோ நண்பா, அதைத்தான் நான் திரும்பவும் கேட்குறேன். உங்க லவ்வர்ஸ் பிரச்சனையை எனக்கு ஏன் ஃபோன் போட்டு கேட்குறீங்க? எங்க 2 பேருக்குள்ள சின்னதா இப்போ ஒரு கேப் எழுந்துருச்சு. அதை நீ யூஸ் பண்ணி எங்க 2 பேரையும் பிரிக்கலான்னு பாக்குறல்ல, அதை நிறுத்திக்கன்னு சொல்றேன்.